அதிமுகவிலே 10 தூண்களை களம் இறக்கிய எடப்பாடி அதிர்ச்சியில் அரசியல் கட்சிகள். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மெகா டீம் ஒன்றை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். அதிலே 10 பேர் கொண்ட நபர்கள் இருக்கிறார்களாம். அந்த 10 நபர்கள் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் என்பது செய்ய போறாங்க. அந்த சுற்றுப்பயணத்தின் முடிவிலே அதிமுக அடுத்து என்ன தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கலாம், அதிமுக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறது, திமுக எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அடிமட்ட தொண்டன் அதிமுகவில் எவ்வாறு செயல்படுகிறார் என அனைத்து விவரங்களையும் அலசி ஆராய்ந்து எடப்பாடி பழனிசாமியுடைய கைகளுக்கு ரிப்போர்ட்டாக கொண்டு செல்வதற்குரிய வாய்ப்புகள் என்பது இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதிமுகவில் முக்கிய நபர்கள், முக்கிய தூண்களாக இருக்கக்கூடிய ஒரு 10 நபர்களை எடப்பாடி பழனிசாமி களம் இறக்கி இருக்கிறார். 2026 தமிழக சட்டமன்றத்தை எதிர்கொள்ள அதிமுக இப்போதே தயாராகிவிட்டது. அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சியின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்க 10 பேர் கொண்ட வலுவான ஒரு குழுவை அறிவித்திருக்கிறாராம். இந்த குழுவில் நத்தம் விஸ்வநாதன், சி பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், டி ஜெயக்குமார், சி வி சண்முகம், செம்மலை வளர்மதி, OS மணியன், RP உதயகுமார் மற்றும் வைகை செல்வன் ஆகிய மூத்த தலைவர்கள் அனைவரும் இடம்பெற்றிருப்பது அதிமுகவிற்கு ஒரு முக்கிய பங்களிப்பாகவே பார்க்கப்படுகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்து தேர்தல் அறிக்கையை வடிவமைக்க இருக்கிறாங்க. ஏற்கனவே திமுக தரப்பில் கனிமொழி தலைமையில் தேர்தல் அறிக்கை குழு அமைக்கப்பட்டு பணிகள் தொடங்கிவிட்ட நிலையிலே அதிமுகவும் தனது அனுபவம் வாய்ந்த முன்னாள் அமைச்சர்களை களம் இறக்கியிருக்கிறது. அரசியல் வட்டாரத்திலே கவனத்தை பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த குழுவினர் விரைவில் தங்களது மாவட்ட வாரியான பயணத்தை அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மக்களின் எண்ணங்களை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு கவர்ச்சிகரமான அறிக்கையை தயார் செய்து மீண்டும் ஆட்சி கட்டில் அமர அதிமுக தற்போதே பார்த்தீங்க அப்படின்னா அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்து கொண்டு இப்ப RP உதயகுமார் இருக்கிறார் என்றால் அவருக்கு அவர் மதுரையை பற்றி முழுவதுமாக தெரியும். அதே போல மற்ற நபர்கள் இருக்கிறார் என்றால் அவர்களுக்கு அந்த பகுதியை பற்றி நன்றாக தெரியும். அதன் காரணமாக அவரவர் தொகுதியில் இல்லாமல் மாற்று மாவட்டத்திற்கு மாற்றி அனுப்பக்கூடிய வேலையில் எடப்பாடி பழனிசாமி மிக உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த 10 பேர் கொண்ட குழு என்பது தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்து அந்த சுற்றுப்பயணத்தின் மூலமாக அதிமுகவின் மூலமாக மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் தற்போது எப்படி இருக்கிறார்கள், அவர்களுக்கு என்ன அறிக்கை கொடுத்தால் அவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று ஒரு தேர்தல் அறிக்கையை தயார் செய்து கொடுக்க இருக்கிறாங்க. அது மட்டுமல்லாமல் கட்சியுடைய அடிமட்ட தொண்டன் பூத் கமிட்டி எப்படி இருக்கிறது, பூத் கமிட்டி வலுவாக இருக்கிறதா, இல்ல அடிமட்ட தொண்டன் அதிமுகவிற்காண்டி இன்னும் வேலை செய்து கொண்டிருக்கிறாரா, வேலை செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி அனைத்து விதமான தகவலையுமே பார்த்தீங்க அப்படின்னா நமது அதிமுக இருக்கக்கூடிய இந்த 10 முக்கியமான தலைவர்கள் சேகரித்து எடப்பாடி பழனிசாமியின் கைகளிலே கொடுக்க இருக்கிறார்கள். அந்த எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையை பூரா முழுவதும் வாங்கிவிட்டு தேர்தல் வரக்கூடிய நேரத்திலே தேர்தல் அறிவிப்புகள், தேர்தல் அறிக்கை என அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது. அந்த அறிவிப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவிப்பாக இருக்க போகிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.